குருபியோ நமக. சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், அதை பற்றி சொல்கிறேங்க. ஒரு ரிஷி என்ன பண்ணாருங்க, மலையிலேருந்து இறங்கி வனம் வழியாக போயிட்டு நகரத்தில் ரீச் ஆகிறதுக்கு போகிறாருங்க. வனத்தில் வரும்போது ஒருத்தன் என்ன பண்ணால் கீழே மயக்கமாக இருந்தாங்க. ரிஷி ஆச்சே, ரிஷி வந்தது ஒரு குதிரையில் வந்தார். குதிரையை விட்டு இறங்கினார். இறங்கி என்ன பண்ணார், அந்த குதிரைக்கு சைடில் தண்ணி நிறைய வச்சுருந்தார் பாருங்க. அந்த தண்ணியை எடுத்து இவர் மூஞ்சில் அடித்தாருங்க. யார் கீழே விழுந்தார் பாருங்க, அவர் மூஞ்சில் அடித்தார். அடித்த உடனே ஆசுவாசம் ஆயிடுச்சு. வாயில் கொஞ்சம் தண்ணி விட்டார். தண்ணியை அவர் குடித்த உடனே சரி நம்ம பக்கத்தில் போகிற நகர தலைவரை விட்டுடலான்ட்டு ஏறி வண்டியில் தன்னுடைய குதிரையில் அவரை போட்டுட்டு இவர் ஏறத்துக்குள்ளே வந்தவன் என்ன பண்ணால் குதிரையை லவுட்டிக்கின்னு போயிட்டான். அடடே, வந்தவன் திருடம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனாருங்க. குரு சந்தைக்கு போனார் பாருங்க. சந்தையில் இந்த குதிரையை எடுத்துன்னு போனான, அவனும் குதிரையும் இருந்ததுங்க. இவர் போய் முதுகில் ஒரு தட்டு தட்டினார். அவனுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருந்தது. அப்புறம் இப்படின்னா, இந்த பாரு, நீ குதிரையை எடுத்துன்னு வந்த பாரு, நீ குதிரையை எடுத்துன்னு வந்த காரணம் இருக்கு பாரு, எப்படி எடுத்துன்னு வந்தேன்னு யார்கிட்டையும் இந்த காரணத்தை சொல்லாத. குரு சுவாமின்னு, ஆமாம், எனக்கு தண்ணி கொடுத்தாங்க, என் மூஞ்சியில் நான் கீழே விழுந்தேன், தண்ணி தெளித்தாங்க, நான் இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தேன்னு யார்கிட்டையாவது அந்த ரீசனை சொன்னியானா, காரணத்தை சொன்னியானா, அடுத்தவன் என்ன பண்ணுவான், யார் கஷ்டத்தில் இருந்தாலும் தண்ணியை கொடுக்க மாட்டான், நல்லது செய்ய மாட்டான். நீ பண்ணது தப்புன்னோடனே அப்படியே சரண்டர் ஆகிட்டு, குருவே மன்னிச்சிரு என்ன, நான் உன் சிஷ்யனாக வரேன்னா. அதெல்லாம் வேண்டாம், உன் வேலை என்னவோ அந்த வேலை இல்லை குரு, நான் திருடுற வேலை, இன்னிலேருந்து திருடுற வேலையை விட்டுடுறேன்றான். நன்றி, வணக்கம்.